ஒட்டு மொத்தமாக கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று திரு உதயநிதி அவர்கள் நினைத்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் என்பதைத்தான் அவருடைய செயல்பாடுகளிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. நேற்றே நான் நமது நிகழ்ச்சியில் பேசும்போது நான் சொன்னேன், உதயநிதியை பற்றி தெரிந்தவர்கள் அவரா அப்படி அப்படின்ட்டு நம்ப மறுப்பார்கள். இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழுன்ட்டு ஒன்று போடுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஒருங்கிணைப்பு குழுவோட பணி என்னன்றதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஆய்வு நடத்தி என்னென்ன குறைகள்னு, இவர் என்ன கட்சி நடத்திட்டாருன்னு இவருக்கு அனுபவம் இருக்குன்ட்டு இவரை தூக்கி போடுறாங்க. இனிமேல் டிஆர்பி ராஜா தான் மந்திரி ஆகிட்டோம்ல, இனிமேல் நீங்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு சீட்டு கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. திரு ஐ பெரியசாமி இப்போதே அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு சீட்டு கிடையாது. ஸோ இந்த திமுகவில் ஸ்டாலின் வயதை ஒட்டிய இந்த சீனியர் ஜெனரேஷனை முழுக்க 26 தேர்தலுக்குள் ஓரம் கட்டுவது என்று உதயநிதி மற்றும் அவரது டீமும் முடிவெடுத்து விட்டதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. முதல்வர் அவர்களால் 2026 தேர்தலில் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்ய முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகம் அவரது குடும்பத்தினருக்கே வந்து விட்டது. ஒன்ஸ் அதிகாரன்றதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, உதயநிதியை விரும்பினாலும் ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேரும் இனிப்பை தேடும் ஈக்கள் போல் அவரோடு வந்து சேர்ந்து விடுவார். இது கருணாநிதிக்கு தெரியாதா? ஒரு மகன் தானே ஸ்டாலின். மகளிர் அணி அதான் ஒரு விங்குக்கு ஆக்கிடுவாங்க, புரியுதா? அது ஒரு விங்குக்கு நம்ம ஏற்கனவே பேசணும். உதயநிதின்றதுனால தான் இவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்படுகிறது ஒழிய விங்கு தானே. பேரண்ட் பாடியில் பதவி வகிக்கிறதுக்கு அது இணையாகாது அல்லவா? ஸோ உதயநிதி அவர்களுடைய நிலைப்பாடு, இன்றைய நிலைப்பாடு பெண்ணை கலகினோம். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய நேர்காணலில் தமிழகத்தில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ சார். நம்ம தொடர்ந்து தமிழகத்தில் நீங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஷோ 6 மாதம் கழித்து நம்ம ஸ்டுடியோவில் உட்காந்து நம்ம ஷோ பண்ணோம். புதிய வடிவத்திலையும் பண்ணோம். என்ன ஃபீட்பேக்கு? நண்பர்கள் யாரும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? என்ன ஃபீட்பேக்கு? நேயர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? நண்பர்கள்ட்டேருந்து என்ன ஃபீட்பேக் வந்துச்சு சொல்லுங்கள். இல்லை, அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கும்போதே இது ரொம்ப போல்டான டிசிஷனு. நம்ம எதை வச்சு நம்மளை எந்த கத்தியை வச்சு நம்மளை போட வராங்களோ அதே கத்தியை வச்சு நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க. அதே போல் இது ரொம்ப போல்டான டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப போல்டான டிசிஷனு, இது யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம்னா டிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களை வைத்து தான் மிரட்டுவாங்க. அப்படி பண்ணாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு தெரியும் நிறைய விஷயங்களில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்கள் எதை வைத்து எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க அதே ஆயுதத்தால் நம்ம அவங்கள வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதே போல் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்ப உங்கள் ஆஃபீஸ் கிடச்சிருச்சு, ஆஃபீஸில் நீங்கள் பண்ணுறதில்ல, அங்கேயே நேர்காணல் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி இல்லையோ. எனக்கும் நமது நலம் விரும்பிகள்னு இருப்பாங்கள்ல, நம்மளது நலம் விரும்பிகள் நண்பர்கள் அண்டு நம்ம ஜேர்னலிசம் பிடிச்சவங்க உள்ளபடியாக அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி, இந்த ஸ்டுடியோவில் நீங்கள் பண்ணுற இந்த நிகழ்ச்சிகள் தான் அவங்க கண்ணை உறுத்திட்டு இருந்துச்சு, சீக்கிரமாக போய் அங்கேயே உட்காந்து நீங்கள் ஒரு ஷோவை நடத்தி காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதாங்க, ஒன்றும் அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ணிட முடியாதுங்க. ஒரு அளவுக்கு மேலெல்லாம் யாரையும் மிரட்டிலாம் பண்ணி வைக்க முடியாதுங்க. இன்றைக்கி அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் உங்களையெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் அடைக்கிற முடியாதுன்றதை இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த ஆஃபீஸை இவங்க திறக்கவே கூடாதுன்னு நினச்சி நீங்கள் இவ்வளோ கடும் முயற்சி பண்ணாங்களோ அதே ஆஃபீஸில் போய் நீங்கள் ரொம்ப குயிக்காக உட்காந்து நிகழ்ச்சியை நல்ல வலுவான சப்ஜெக்டெல்லாம் நேற்று எடுத்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நிகழ்ச்சிக்கு போங்க சார். தமிழக அரசியல் களத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்போவே அந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான காய்ச்சல் தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அதிமுக ஒரு பக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்து வராங்க. இன்னொரு பக்கம் திமுக தேர்தல் குழுவை அமைச்சிட்டாங்க. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, இப்போ உதயநிதி தான் திமுகவின் அடுத்த தலைவர் வாரிசு அப்படின்னா, அங்கே ஏற்கனவே பல தலைவர்கள், சீனியர் தலைவர்கள் தமிழகம் முழுக்க இருக்காங்க. மாவட்ட செயலராக, அமைச்சராக. உதயநிதி அவர்களை சுற்றி ஒரு அணியினர் இருக்காங்க. ஸ்டாலினை சுற்றி அந்த சீனியர்கள் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் இல்லாமலே குறுநில மன்னர்களாக சில சீனியர்கள் இருக்காங்க. உதயநிதி அணிக்கும் இந்த சீனியர்களுக்கும் ஒரு பெரிய ஏஜ் கேப் இருக்குது. ஸோ இது உதயநிதி அவர்களுக்கும் சீனியர்களுக்கும் ஒரு மோதலை உருவாக்குது, ஒரு முரணை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. நம்ம பார்க்குறோம் கண்கூடா. நேற்றைய தினம் கூட நம்ம நேர்காணலில் பேசணும். என்னென்னா, நேரு அவர்களின் பிறந்த நாளுக்கு உதயநிதி அவர்களிடம் சென்று வாழ்த்து பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கசிவிடப்பட்டது. ஸோ இந்த அளவுக்கு நிறைய சீனியர்கள் ஹர்ட் ஆகிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்காங்க. தற்பொழுது தேர்தல் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் 4 பேர் இருக்கு, 5 பேர், 4 சீனியர்கள் மற்றும் உதயநிதி அவர்கள் இருக்காங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிக்குழுவில் கனிமொழி அவர்கள் இருந்தாங்க. இதில் கனிமொழி அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க.
ஏற்கனவே தூத்துக்குடியில் தொடர்ந்து உதயநிதி அவர்கள் வந்து கள ஆய்வுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ வந்து கனிமொழி அவர்கள் சிங்கப்பூரில் இருந்தாங்க. அங்கேயும் புறக்கணிப்பு, அங்கே வந்து கனிமொழி புறக்கணிச்சாங்க. இங்கே தேர்தல் குழுவில் வந்து உதயநிதி சொல்லி வச்ச மாதிரி நம்ம புறக்கணிச்சிருக்காரு. திமுகவோட எதிர்காலம் என்னவாக இருக்கும்? ஏன் இந்த புறக்கணிப்பு கனிமொழி அவர்களுக்கு? ஒட்டு மொத்தமாக கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று திரு உதயநிதி அவர்கள் நினைத்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் என்பதைத்தான் அவருடைய செயல்பாடுகளிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. நேற்றே நான் நமது நிகழ்ச்சியில் பேசும்போது நான் சொன்னேன், உதயநிதியை பற்றி தெரிந்தவர்கள் அவரா அப்படின்ட்டு நம்ப மறுப்பார்கள். ஏன்னா அவ்வளவு மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதிலாகட்டும், ஒரு சப்மிசிவாக நடந்து கொள்வதிலாகட்டும் ரொம்ப ஒரு பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடியவர். ஆனால் நான் நேற்றே குறிப்பிட்டது போல அந்த அதிகாரம் அப்படிப்பட்ட போதையைத்தான் தரும், அப்படித்தான் உங்களை நடத்த வைக்கும். வேறு நீங்கள் அதிலிருந்து தப்பி செல்லவே முடியாது. ரொம்ப அழகாக வந்து இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க. 21/7/2024 அன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழுவை வந்து கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் நியமிக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போலவே அந்த குழுவில் யார் இருக்கிறாங்கன்றது நம்ம முக்கியமாக பார்க்கணும். திரு கே நேரு தலைமை நிலை செயலாளர், ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, ஆர்எஸ் பாரதி மற்றும் உதயநிதி ஸ்டாலின். நான் முதலில் குறிப்பிட்ட இந்த 4 பேரும் பேரண்ட் பாடி சேர்ந்தவர்கள். உதயநிதி ஸ்டாலின் திமுக என்ற கட்சியில் எந்த பொறுப்பையும் வகிக்கவில்லை என்றதை நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய முரண். நீங்கள் நேற்று பேசும்போது குறிப்பிட்டீங்க, செஞ்சி ராமச்சந்திரனோட சம்பவத்தை குறிப்பிட்டு அவரோட மாவட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போகும்போது நான் மாவட்ட செயலாளர் என்னை கேட்காம இவர் எப்படி இங்கே வரலாம் அப்படின்ட்டு அவர் கேள்வி எழுப்பினார்னு. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் திமுகவில் சிஸ்டம். நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாருன்னா அவரை மீறி கருணாநிதியே சொன்னாலும் நீங்கள் அங்கே போய் நிகழ்ச்சி நடத்த முடியாது, போய் ஒரு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியாது. மாவட்ட செயலாளரிடம் தகவல் தெரிவிக்காமல் வேறு எந்த தலைவரும் அங்கே செல்ல முடியாது. இதுதான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய நியதி. அது ஏன் வந்து இதை குறிப்பிட்டேன்னா, கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோட செட்டப் இது. அந்த ப்ரோட்டோகால் சீனியாரிட்டின்றதுலாம் நீங்கள் இப்போ வந்து ஒரு போலீஸில் வந்து ஒரு ஐஜி இருக்கிறாருன்னா ஐஜியோட அதிகாரத்தை எஸ்பி பயன்படுத்த முடியாது. ஐஜி சொல்கிறது எஸ்பி கேட்டு தான் ஆகணும். இதுதான் அந்த ஹையரார்க்கி. கிட்டத்தட்ட இந்த ஹையரார்க்கி திமுகவில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஈவன் ஸ்டாலின் இதை மீற மாட்டார். அண்டு இதே போல் கட்சியோட அனுமதி இல்லாமல் நீங்கள் எங்கேயும் கூட்டம் கட்டலாம், ஸ்டாலினை வச்சு கூட நீங்கள் கூட்டம் போட முடியாது, போடக்கூடாது. இதுதான் கட்சியோட நியதி. இப்போது இந்த நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் குழுவில் கட்சியை சாராத, கட்சியோட பேரண்ட் பாடியில் எந்த பதவியையும் வகிக்காத உதயநிதி ஸ்டாலினை கட்சி இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் போட்டிருக்கிறார்கள். முதலில் முணுமுணுப்பு என்ன கட்சியில் எழுந்தது என்றால், இப்போது கட்சியில் 5 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள். திரு ஐ பெரியசாமி, திரு பொன்முடி, ஆர் ராசா, அந்தியூர் செல்வராஜ் மற்றும் கனிமொழி. இவர்கள் 5 பேரும் துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறார்கள். சீனியாரிட்டிக்கு கட்சியில் ஒரு உரிய மதிப்பை தர வேண்டும் என்றால் நிச்சயமாக ஐ பெரியசாமி அவர்களையோ பொன்முடி அவர்களையோ இந்த குழுவில் போட்டிருக்கணும். அதையெல்லாம் தாண்டி இந்த குழுவில் பெண்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனும் இல்லைன்றதை நீங்கள் பார்க்கணும். இப்போது இது தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு. தேர்தல் என்றால் இந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கான பணி என்று திமுக வட்டாரங்கள் கூறுவது என்னவென்றால், எல்லா மாவட்டங்களிலும் ஆய்வு நடத்தி 24 தேர்தலுக்கு வேலை பார்த்தது போலவே எல்லா மாவட்டங்களிலும் ஆய்வு நடத்தி தேர்தலுக்கு என்ன தேவை, கட்சியில் எங்கே பலகீனம் இருக்கிறது, எந்த இடத்துல கட்சி வீக்காக இருக்குது, என்ன செய்து இதை சரி செய்ய வேண்டும்ன்ற ஆய்வை நடத்துவதற்கு தான். ஸோ வாக்காளர்களில் சரிபாதியாக தமிழகத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்போது இந்த விமன் பெர்ஸ்பெக்டிவ் நிச்சயமாக கட்சிக்கு வேணும். கட்சியில் சொல்லிக்கிற மாதிரி கனிமொழி விட்டால் பெண் தலைவர்கள் யாருமே கிடையாது. ஒரு டோக்கன் ரெப்ரசன்டேட்டிவாக தான் கனிமொழி அவர்களே வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் கனிமொழி அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதே அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய ஒரு மனக்கசப்பையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த இடத்துல உதயநிதியை நீங்கள் வந்து தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் போடுறீங்கன்னா என்ன அனுபவம் வந்துருச்சு? இது முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், இது அரசு பதவி கிடையாது, கட்சி பதவி. இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழுன்ட்டு ஒன்று போடுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஒருங்கிணைப்பு குழுவோட பணி என்னன்றதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஆய்வு நடத்தி என்னென்ன குறைகள்னு. இவர் என்ன கட்சி நடத்திட்டாருன்னு இவருக்கு வந்து அனுபவம் இருக்குன்ட்டு இவரை தூக்கி போடுறாங்க. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு கே நேருவை போடுறாருன்னா, கே நேரு ஒரு 5-6 மாவட்டத்தை கட்டி ஆண்டார், பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறார். என்ன டெஃபிஷியன்சி இருக்குன்றது தெரியும். ஒரு நட்சத்திர பேச்சாளர் போல் அப்பப்போது தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது அங்கெங்கே போய் முகத்தை காட்டி கையை காட்டி, இப்போது ரீசெண்டாக ஒரு 2 தேர்தலில் செங்கலை தூக்கிட்டு சுற்றுறாரு, ரைட்டா? இதை தாண்டி கட்சியோட அடிப்படை கட்டமைப்பு இன்றைக்கும் வந்து
கட்சி விவகாரம் இந்த இவரோட இளைஞரணி விவகாரம் தொடர்பாக என்ன நிர்வாகம் தொடர்பாக எது கேட்டாலும் இவருக்கு உதயநிதிக்கு ஒன்றும் தெரியாது. செந்தில் தான் எல்லாமே. எதுவும் கேட்டாலும் விகடனில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த செந்தில் தான், அவர் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்வார். செந்தில் கேளுங்கன்னு தான் சொல்லுவார். இளைஞரணியோட நிர்வாகமே இவருக்கு முழுமையாக தெரியாத நிலையில் கட்சியோட பேரண்ட் பாடியில் இதை போடும்போது சீனியர்ஸ் இதை எப்படி பார்ப்பாங்க? ஏற்கனவே திரு பொன்முடி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது 26 எனக்கு சீட்டு கொடுப்பாங்களா இல்லையான்றது தெரியாதுன்ட்டு வெளிப்படையாக பேசினார். உங்களுக்கு நினைவு இருக்கும். டிஆர் பாலுக்கிட்டெல்லாம் கூப்பிட்டு இதான் கடைசி தேர்தல்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் டிஆர்பி ராஜா தான் மந்திரி ஆக்கிட்டோம்ல, இனிமேல் நீங்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு சீட்டு கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. திரு ஐ பெரியசாமி இப்போதே அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு சீட்டு கிடையாது. ஸோ இந்த திமுகவில் ஸ்டாலின் வயதை ஒட்டிய இந்த சீனியர் ஜென்ரேஷனை முழுக்க 26 தேர்தலுக்குள் ஓரம் கட்டுவது என்று உதயநிதி மற்றும் அவரது டீமும் முடிவெடுத்து விட்டதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. ஒன்று. ரெண்டாவது, இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் போகிறாங்க. கவனிச்சிங்களா நீங்கள்? போயிருக்காரு. பார்த்துட்டு தான் இருக்கு. ஃபஸ்ட்டு இதற்கு முன்பு ஒரு மாவட்டம் சென்றார். இப்போது நேற்றோ அரியலூர் போயிருக்காரு. ஏன் போகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். ஸோ மாவட்டத்தில் வந்து ஆட்சி எப்படி இருக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? 2016 நமக்கு நானே போனார்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி. அது எதிர்கட்சி தலைவருங்க. அங்கங்கே போய் டீ கடையில் நின்று டீ சாப்பிடுவார், வடை சாப்பிடுவார், கிழவிங்களோட செல்ஃபி எடுத்துக்குவார். அது எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க, பிரச்சாரத்துக்காக நீங்கள் போனீங்க. இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சர் சார். கடைசியாக சிவகாசி போனார், இந்த விருதுநகர் மாவட்டம் போனார். அங்கே தீப்பெட்டி ஆலையில் போய்ட்டு ஒரு ஷூட்டிங் நடத்தினார், பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் கேட்குறேன், எல்லாம் சிஎம்ஏ தான் செய்யணுமா? லோக்கல் அமைச்சர்கிட்ட சொல்லி போய் பாருங்கன்னா பார்க்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இவர் முதலமைச்சர் இல்லைங்களா? பெரிய பெரிய திட்டங்களையே வந்து முதலமைச்சர்கள் காணொலி காட்சி வாயிலாக தான் திறந்து வைக்கிறார்கள் என்பதை நான் பார்த்துக்கணும். இவரே ஒரு நாள் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தார். இப்போது நேரடியாக ஒரு மாவட்டத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை அழைத்து ஆய்வு கூட்டம் நடத்துவதற்கான தேவை எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள்? அவங்க சிறப்பான ஆட்சியை கொடுக்குறாங்க. ஆமாம், அதான்ப்பா. இது ஒரு காணொலி. இன்னொன்று, இந்த ஆய்வு கூட்டத்தை காணொலி காட்சியின் வாயிலாக நடத்த தெரிய முடியாதா? நான் நடத்தலாம். ஏன் நேராக போகிற சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆட்சியில் குறைபாடுகள் இருக்கலாம். இல்லை மக்கள் எப்படிப்பா அவர் ஆட்சியில் குறைபாடு இருக்குன்றது அவர் எப்படி ஒத்துக்குவார்? இல்லை, மக்கள் மத்திய அதிருப்தி இருக்கலாம். ஏதாவது அவங்களுக்கு வந்து உளவுத்துறையாக ரிப்போர்ட் போயிருக்கலாம், பெண் ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து மக்களை போய் மீண்டும் சந்திக்கலாம். இந்த இது வரைக்கும் இருந்த 3 வருஷம் வந்து நம்ம அமைதியாக இருந்துட்டோம். ஸோ எதுவுமே செய்யலை தெரில. அது நான் சொல்லக்கூடாது. அது மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க 26ல். சரி, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு கிடைச்ச தகவல் அப்படி இருக்கலாம். இல்லை களமாக அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போயே போய் அதெல்லாம் சரி செய்யணும். மக்கள் ஏதாவது அதிருப்தி இருந்தால் அதை இப்போயே வந்து நம்ம தீர்வாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி இருக்குமோ அப்படின்னு. இப்போது 2 நாட்களுக்கு முன்னதாக அரியலூர் மாவட்டத்தில் ஒரு புதிய திட்டத்திற்கு எதிர்க்கோ ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டினார், பார்த்திருப்பீர்கள். அதுக்கு ஒரு வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கரகாட்ட கோஷ்டி இந்த ஒரு சம்மட்டியில் மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு விஷுவல்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க. டிஆர்பி ராஜா இருப்பாருன்னு நினைக்கிறேன். வரிசை எல்லாரும் மண்ணள்ளி போட்டாங்க. முதல்வர் அவர்களால் மண்ணள்ளி போட முடியல. கவனிச்சிங்களா? டிஆர்பி ராஜா பக்கத்துலேருந்து பிடிச்சி தூக்கி விட்டார், பார்த்தீங்களா? முதல்வரால் மண்ணள்ள முடியல. ஸோ முதல்வர் அவர்களால் 2026 தேர்தலில் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்ய முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகம் அவரது குடும்பத்தினருக்கே வந்துவிட்டது. சரிங்களா? ஸோ 2026 தேர்தலுக்கு நம்ம ஏற்கனவே பேசிய கட்சி முழுமையாக உதயநிதி கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது என்பதோட தொடர்ச்சி தான் இது. 2026 முழுமையாக முதல்வருக்கு ஓய்வு கொடுத்து விட்டு உதயநிதியை பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஸோ இப்போ ஏன் சிஎம் வரலன்ற ஒரு கேள்வி எழுமல்லவா? கட்சியின் தலைவர் ஏன் வரலன்ட்டு. அப்போது காணொலி காட்சி வாயிலாக பிரச்சாரம் செய்கிறதுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வேணும்ல. நேற்று தான் நினைக்கிறேன், குழந்தைங்களெல்லாம் போய் ஊட்டி விட்டார். அப்பா என்ற ஒரு குழந்தை சொன்னதுன்ட்டு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் நல்ல இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து வீடியோ தொகுப்பாக 26 ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபுட்டேஜ் எடுத்து வைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு சீரியஸாப்பா, நீ நல்லா யோசிச்சு பாருங்க. நீயும் ஜேர்னலிஸ்ட்டு தான், நீ 10 வருஷம் மேலே ஆகுது ஃபீல்டுக்கு வந்து. ஒரு சீஃப் மினிஸ்டர் டிஸ்ட்ரிக்டாக போய் ஆய்வு பண்ணணுமா சொல்லுங்கள்? இல்லை, தேவையில்லை. இல்லை, அவங்க வந்து மாவட்ட செயலாளர் கூட்டமே ஒரு கட்டத்தில் காணொலிக்கு எக்ஸாக்ட்லி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிங்க. கரெக்டாக பாயிண்ட் நம்மளே பேசியிருக்கோம். உலகத்தில் எங்கேயாவது கட்சியோட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை காணொலி காட்சியில் நடத்துறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பேசியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? பேசியிருக்கோம். நிறைய டைம் பேசியிருக்கோம். கட்சி அந்த விளக்கத்தையும் சொல்லியிருக்கேன்.
கட்சியோட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துறதுக்கு என்னென்னா, யோ என்னையா உன் மாவட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு போய் கேட்கணும். என்ன போன வாட்டி இன்னும் ஓட்டு இவ்வளோ கம்மியாக இருக்குது, அடுத்த வாட்டி உன் ஏதோ தொகுதியில் ஒரு மாநாடு போடுறேன் ஏற்பாடு பண்ணு. இந்த இன்ட்ராக்ஷன் தான், அதுக்கு தான் மாவட்ட செயலாளர் கூட்டம். அதையே காணொலி காட்சியில் நடத்துகிறவங்க மாவட்டமாக போய் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துகிறாரு. இது உங்களுக்கு வினோதமாகவே தெரியலையா? அதுவும் அந்த சீக்வன்ஸ் நமக்கு நாம இது ஒன்றா வருதா? அந்த ஒரு பட்டாசு ஆலைக்கு உள்ளே போனோன்னே லட்சுமி வெடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தார் பார்த்தியா, 2 பாக்கெட் லட்சுமி வெடி வச்சுக்கிட்டு, அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்களா? அதை அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைங்க பள்ளிக்கு எதுக்கோ போயிருக்கா, ஸ்கூல் பிள்ளைங்களாம் நிற்க வச்சுட்டு இருக்காங்க. அதில் ஏதோ ஒரு குழந்தை அப்பா என்று அழைத்ததுன்ட்டு. இது எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்துக்கான விஷுவல்ஸை மனசில் வச்சே, நீங்கள் கேமராமேன் தானே சொல்லு, தேர்தல் பிரச்சாரத்துக்கான விஷுவல்ஸை மனசில் வச்சே இந்த நிகழ்ச்சி ஆய்வு கூட்டம் இதெல்லாம் நடக்கிறது தெரியுதா? ஃபஸ்ட்டு விருதுநகர் மாவட்டத்தில் என்ன நடந்துச்சுன்றதை ரீகால் பண்ணுங்கள். இப்போ 2 நாளாக அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடக்கிறதையும் ரீகால் பண்ணுங்கள். இது எல்லாமே கிட்டத்தட்ட கேம்பெயின் மெட்டீரியல் மாதிரியே தெரியுதா? ஸோ 26 கம்முன்னு உட்காருங்கப்பான்னு சொல்லிட்டு இவர் போய் ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் இவர் கையில் எடுத்து செய்ய இருக்கிறார். கிட்டத்தட்ட முதல்வர் வேட்பாளராகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட போகிறார் என்று தான் குடும்ப வட்டாரங்கள் மற்றும் கட்சி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. நான் நம்ம சேனலில் பேசினேன்னா வேறு எங்கே வெளியில் பேசினேன்னான்றது தெரியல. ஒன்ஸ் அதிகாரன்றதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, உதயநிதியை விரும்பினாலும் ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேரும் இனிப்பை தேடும் ஈக்கள் போல் அவரோடு வந்து சேர்ந்து விடுவார்கள். இது கருணாநிதிக்கு தெரியாதா? அவர் மகன் தானே ஸ்டாலின். எத்தனை ஆண்டுகளாக ஸ்டாலினும் காத்து கொண்டிருக்கிறார் தலைமைக்கு வரணும்னு, இல்லையா? ஆக்சுவலாக பேசும்பொழுது முதல்வர் அவர்கள் இருந்தோ ஒரு வார்த்தையை சொன்னார். 40 ஆண்டு காலமாக நான் அரசியல் இருக்கிறேன், 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஏதோ சொன்னார், ஏதோ ஒரு வார்த்தை. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் 40 ஆண்டு காலமாக இருக்கிறேன் அப்படின்ட்டுலாம் சொன்னார். ஆனால் ஸ்டாலினுக்கு முன்னாடியே வந்து சிஎம் ஆனவர் எடப்பாடி பழனிசாமி. ஆமாம். அண்டு இன்னொன்று இல்லையோ, இங்கே பாருங்கள், கலைஞர் கருணாநிதி அத்தனை எளிதாக பதவியை தூக்கி அவருக்கு ஒன்றும் கொடுத்துடல. ஃபஸ்ட்டு இளைஞரணி இல்லையா? இளைஞரணியிலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 60 வயசு வரைக்கும் இளைஞரணி தலைவராக இருந்தது ஸ்டாலின் தான் நினைக்கிறேன். 20லேருந்து 30 வருஷம் இருந்தார். அதற்கு பிறகு பொருளாளர், கரெக்டா? பொருளாளருக்கு பிறகு செயல் தலைவர்னு புது உருட்டாக ஒன்று உருட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அது தொடர்ந்து ஸ்டாலின் பண்ண பிரச்சனைனால, ஞாபகம் இருக்கா? 2006 எல்லாம் என்ன அவருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு யார் இப்போ இந்த கூட இருக்கிறாங்களே, இன்று ஓரங்கட்டப்பட இருக்கிறார்களே பொன்முடி, இவர்களெல்லாம் சேர்ந்து தான் ஏன் ஒரு தலைவராகக்கூடாதா, அவர் ஓய்வு எடுக்கணும் அப்படி இப்படின்லாம் பேசி வேறு வழியின்றி செயல் தலைவர்னு ஒரு தலைவர் பதவி, ஒரு பதவியை தான் கொடுத்தாரே ஒழிய தலைவர் பதவியை கொடுக்கவே இல்லை. ஏன்னா கலைஞர் அவர்கள் ஒரு பிறவி அரசியல்வாதி, அரசியலை சுவாசிப்பவர். தலைவர் பதவின்னு அங்கே போச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2006 ஆட்சி காலகட்டத்தில் தான் அருந்ததியர்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்த பொழுது வள்ளுவர் கோட்டத்தில் அருந்ததியர்கள் சார்பில் ஒரு பாராட்டு விழா வைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் தான் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் நான் உங்களோடு வந்து அமர்ந்திருப்பேன். நான் கடைசி தேர்தல் இலக்கிய பணி ஆற்றப் போகிறேன் அப்படின்னு உருட்டினார். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த அதிகாரி கேட்டேன், சார் என்ன சார் போய்ட்டு வராது, இவ்வளோ வருத்தம் எனக்கு. நல்லா போகிற இருந்தாலும் நீ வேற, இது மாதிரி எத்தனை வாட்டி சொல்லியிருக்காரு தெரியுமா அவர் அப்படின்னு சொன்னார். என்னென்னா அவருக்கு தெரியும் பதவி நம்மளை விட்டு போச்சுன்னா திரும்பிக்கிட்டு வரமாட்டாங்கன்றது தெரியும். அந்த பிறந்தநாள் விழா கொண்டாடும் போதே கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ ஒரு அரசியலை நேசிப்பவர்கள், அரசியலை புரிந்து கொண்டவர்கள் இந்த தவறை செய்யவே மாட்டார்கள். ஆனால் ஸ்டாலின் என்றுமே அரசியல் தலைவர் கிடையாது, அவர் குடும்பத் தலைவர். சீனியர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா தம்பியை போய் பார்த்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா நேரம் அவன் புரிஞ்சுக்க போகிறாரு, தம்பியை போய் பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு இவர் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக தம்பிக்கிட்ட தான் அதிகாரன்றது கட்சிக்காரன் புரிஞ்சுக்க மாட்டானே. ஒரு சீனியரை இவரை போய் பார்க்க போனான்னு எது வந்தாலும் தம்பிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டுங்கன்னா நான் தம்பிக்கிட்டே சொல்லிக்கிறேன், ஒன்று எதுக்கு பார்க்கணுன்ற எண்ணம் வருமா வராதா? அதை கிட்டத்தட்ட நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதோட நீட்சி தான் தூத்துக்குடியில் சென்று ஆய்வு. அதை நேற்று நம்ம விரிவாக பேசணும். தூத்துக்குடியில் ஏன்னா நான் தான் பாஸு, சொந்த அத்தையாக இருந்தாலும் நான் தான் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஸுன்றதை நிரூபிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட டெரிட்டரி மார்க்கிங். அதுக்காக தான் தேர்தல் பணிக்குழுவிலும் அவர் இல்லை, ஒருங்கிணைப்பு குழுவிலும் கனிமொழி அவர்கள் இல்லை. நீங்கள் துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் அவருக்கு இத்தனைக்கும் பேரண்ட் பாடியில் இருக்காங்க, துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் அவருக்கு பதவி கொடுக்காவிட்டாலும் பெண் தலைவர் என்ற முறையில் கொடுக்கலாம் அல்லவா? அண்டு நான் திருப்பி என்னால் வந்து நம்ம இந்த உங்கள்
கனிமொழியை ஓரங்கட்டப்படுகிறார் அப்படின்ற விஷயத்தை என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. ஏன்னா ஆல் செட் அண்ட் டன் ஒரு கலைஞரோட மகள் இல்லையா. அப்புறம் இந்த விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குறேன். அது கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா, கனிமொழி அவர்களிடமிருந்து துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு கீதா ஜீவனிடம் வழங்க இருக்கிறார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்ட போது, எங்கே இது எப்படிங்க பண்ண முடியும், கலைஞரோட பொண்ணுங்கன்னு சொல்லும்போது அழகிரி கூட தான் கலைஞரோட பையன், அரசியல்ல இல்லை இப்போ இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா சின்னவர் கூட தானே கலைஞரோட பேரன், மகளை விட பேரனுக்கு கூடுதல் அதிகாரம் அல்லவா அப்படின்றாங்க. ஸோ இது நீங்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கி அழகிரியால் என்ன பண்ண முடிச்சு, கட்சி விட்டு கலைஞர் இருக்கும்போது தூக்கி தான் போட்டாங்க, நீக்குனாங்க. என்ன பண்ணிட்டார் அவர்? சரி, கலைஞர் இறந்த பிறகு தான் ஏதாவது பண்ணாரா? ஒன்றும் பண்ண முடியல தானே. அழகிரி கூட இன்றைக்கி ஒருத்தர் இருக்காங்களா? சரிப்பா, இன்றைக்கி ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம், இன்றைக்கி துணை பொதுச் செயலாளர் பதவியை பறிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கனிமொழி கூட எத்தனை பேர் வருவாங்க? தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து எத்தனை பேர் வருவாங்க? யாரும் வர மாட்டாங்க. அவ்வளோதான். இப்போ கீதா ஜீவன் அவர்களுக்கு வந்து இந்த துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து எந்த மாவட்டத்தில் கனிமொழி அவர்கள் வலுவாக இருக்காங்களோ அங்கேயும் அவங்க இருக்கக்கூடாதுன்னு. எக்ஸாக்ட்லி. எம்பி ஆகிட்டிங்கன்னா டெல்லியோட பார்த்துங்க, கட்சி விவகாரங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. மகளிர் அணி இருக்குமா? மகளிர் அணி அதான் ஒரு விங்குக்கு ஆக்கிடுவாங்க, புரியுதா? அது ஒரு விங்குக்கு நம்ம ஏற்கனவே பேசணும். உதயநிதின்றதுனால தான் இவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்படுகிறது ஒழிய விங்கு தானே. பேரண்ட் பாடியில் பதவி வகிக்கிறதுக்கு அது இணையாகாது அல்லவா. அண்ட் அது போக வந்து உங்களுக்கு டெல்லியில் மக்களவையில் தலைவர் பதவி கொடுத்துருக்கோம்ல, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி கொடுத்துருக்குறோம்ல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ 2026 தேர்தல் முழுக்க உதயநிதி அவர்களின் தலைமையின் கீழ் நடக்க இருக்கிறது. இதுக்கு இந்த தியரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூடுதலாக சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை சொல்லிடுறேன். நம்ம ஏற்கனவே நேற்றைய நிகழ்ச்சியிலையும் நம்ம பேசணும். இந்த தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய வேலைகளை பெண் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பற்றி நேற்று நம்ம பேசணும். இந்த திரு சபரீசன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் என்ற அந்த பெண் வந்து திமுகவுக்கான தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க தான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம பேசணும். இந்த சூழ்நிலையில் உதயநிதி அவர்கள் பெண் நிறுவனத்தை நம்பவில்லை. ஏன், என்ன காரணம் சார்? என்ன காரணம் என்பது தெரியவில்லை. ஏன்னா ஒரு பெண்ணு மாப்பிள்ளை நடத்துறது, அதை எப்படி நம்புவார் அவர்? இன்றைக்கி கவர்மெண்ட்டை பற்றி ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் போட்டாங்கன்னா பெண்ணிலேருந்து ஃபோன் வருது, அந்த ஒரு இளங்கா ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை கோபமாக இருக்காருன்றது சொல்கிறாரு. உதயநிதி பற்றி ஏகப்பட்ட நெகட்டிவ் நியூஸ் வருது. வீடியோ 2-3 நாளைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, நம்பர் ஏதோ தப்பாக படிச்சாருன்னு ஒரு வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஸ்கீமு, புதுமை பெண் திட்டமோ ஏதோ ஒரு திட்டம் மைக்கில் பேசிகிட்டு இருக்காரு. என்ன திட்டம் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஏன் வருது? பெண்ணால் தான் வருது அப்படின்னு சொல்கிறீங்களா? பெண் கண்டுக்கிறது இல்லை, பெண் அதை கண்டுக்கிறது இல்லை. அரசு மற்றும் இதர அமைச்சர்கள் தொடர்பான நெகட்டிவ் நியூஸ் வந்தால் பெண்ணு கண்ட்ரோல் பண்ணுது. உதயநிதி பற்றினா நாங்கள் ஏன் கண்டுக்கணும்? கேட்டால் அதுக்கு விளக்கம் வேறு சொல்கிறாங்களாம். செக் பண்ணேன், ஏங்க நீங்கள் மற்றதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஒரு சின்னவரை பற்றி எதுவும் நியூஸ் வந்துச்சுன்னா ஏன் வந்து நீங்கள் பெரிய அளவில் தலையிடலைன்னா, அவர் வளரும் தலைவர், அவர் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா அப்போ என்ன மெய்யநாதன் விமர்சனத்தை ஏற்றுக்க வேணாமா? ஸோ இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. இதை உதயநிதி அவர்களும் உணர்ந்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை செய்த சுனில் கனுகுலுவை உதயநிதி அவர்கள் வேலைக்கு அமர்த்தியிருக்கிறார். சுனில் அவரோட டீமோட குறிஞ்சியில் வேலை செஞ்சிட்ருக்கார். ஹீஸ் ஒர்க்கிங் ஃபார் உதயநிதி. ஏற்கனவே வந்து உதயநிதிக்கான ப்ரொமோஷன் வேலை வந்து சுனில் தான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ முழுவதுமாக ஒட்டுமொத்த திமுகவுக்கும் பண்ணுறது. திமுகவுக்கும் பண்ணணுன்றது உதயநிதி அவர்களின் விருப்பம் இல்லை. அது பெண்ணோட சேர்ந்து பண்ணுவாரா? இல்லை எப்படி 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 பெண்ணோட சேர்ந்து பண்ணுவார்? ஸோ உதயநிதி அவர்களுடைய நிலைப்பாடு, இன்றைய நிலைப்பாடு பெண்ணை கலக்கணும். அதில் உறுதியாக இருக்காரா? எஸ். பெண்ணு சரிவர பெண் நிறுவனத்தால் 2026 தேர்தலை கையாள முடியாது. சரி, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? புதிய நிறுவனத்தை தொடங்கி சுனிலை அதற்கு தலைவராக போட்டு 2026 தேர்தலை நடத்தும் பொறுப்பை என்னிடம் விடுங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன். இதுதான் உதயநிதி அவர்களோட நிலைப்பாடு. இது சிக்கலை ஏற்படுத்துமா படுத்தாதா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது வந்து ஆக்சுவலாக சீனியர்களை தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது வீகம் இருக்குது. அதில் வந்து அது சபரீசன் மற்றும் உதயநிதி அவரோட கிளாஷாக போய் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இது அரண்மனையில் காலங்காலமாக வரலாறு நெடுக அரண்மனைகளில் இதுதான் நடக்கும். இது தவிர்க்கவே முடியாது. இப்படி தான் போகும். அது ஒரு பக்கம் கனிமொழி, இன்னொரு பக்கம் சீனியர்கள், இப்போ வந்து திரு சபரீசன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பக்கமும் வந்து ஒரு முரணாகவே இருக்குது சார். எப்படி எதிர்கொள்ள போகிறாரு உதயநிதி அவர்கள்? உதயநிதி பக்கம் ஆதரவு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இப்போ நீயும் நானும் திமுகவில் ஒரு இதே வயசில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள், 3ஆம் 4ஆம் கட்ட தலைவர்கள்னு வச்சுக்கோங்க.
நம்ம இப்போ நீங்கள் குறிப்பிட்ட பேர்களை எல்லாம் பார்க்கும்போது யார் பின்னாடி போனால் நமக்கு கட்சியில் எதிர்காலம்ட்டு நம்ம என்ன முடிவுக்கு வருவோம் சொல்லுங்கள். உதயநிதி தான். அப்புறம் அவர் தான் கட்சியின் எதிர்காலம். இப்போ கனிமொழி பின்னாடி போகலான்ட்டு நான் முடிவு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்தம்மா தொகுதியிலே போய் ஒரு ஆய்வு பண்ணிருக்காரு, ஒன்றுமே பண்ணல, நினைப்பாங்களா மாட்டாங்களா? நினைப்பாங்க. ஒன்று சரி, சபரீசன் பின்னாடி ஏன் போனோம்? என்ன கிடைக்கும் எனக்கு? எதுவும் கிடைக்காது. சபரீசன் அவரை நம்பியவர்களை காப்பாற்றியதாகவோ அல்லது நம்பியவர்களுக்கு ஆதரவாக ஒரு துரும்பை கிள்ளி போட்டதாகவோ வரலாறே கிடையாது. சபரீசன் கூட பழகினவங்களுக்குலாம் தெரியும். ஃபோன் எடுக்க மாட்டாரான். அவர் வேலை முடிய வரைக்கும் பேசுவாரான், முடிஞ்சவொடனே ஃபோன் எடுக்க மாட்டான். அவர் பின்னாடி போக முடியுமா? நீங்களே சொல்லியிருந்தீங்க எலெக்ஷன் வரைக்கும் வந்து பார்ப்பேன். வாரத்துக்கு 2 மீட்டிங் இல்லையோ, வாரத்துக்கு 2 மீட்டிங். சங்கர் பிக் எப்படி சொல்கிறாரு, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, நிறைய ஐடியாஸ்லாம் கேட்பாரு. நானும் சரி, இப்போ ஒரு பெரிய வீட்டு மாப்பிள்ளை நம்மகிட்ட கேட்குற ஐடியா இருக்கிறத சொல்லுவேன் நான். சார் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் அன்றைக்கி 21 எலெக்ஷன் சப்போர்ட் தானே பேசுகிறீங்க டிஎம்கே? சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கல. அதுவும் இவங்க ஆட்சிக்காகத்தான் நான் பேசினேன், எனக்கு எதுவும் வேணும்ட்டுலாம் கேட்கல, பேசலை. இது பல பேர் சொல்லியிருக்காங்க. அது சாப்ஸோட ஸ்டைலே தான். அவருக்கு ஏதாவது ஆகணும்னா பேசுவார், இல்லை எடுக்க மாட்டார் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவர் பின்னாடி போவாங்களா? போக மாட்டாங்க. இன்னொன்று, உதயநிதிக்கு வயசு இருக்குது, அவர் தான் கட்சி இல்லையா? இது எல்லாவற்றையும் தாண்டி கட்சி தலைவரின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது? மகனுக்கு தான். அப்புறம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது எலெக்ஷனை வந்து சுனில் தான் ஹேண்டில் பண்ணணுன்ட்டு உதயநிதி முடிவு எடுத்தாருன்னா இப்போ என்னென்ன நடக்குன்றதை சொல்லிடுறேன். இது போக இது 2 டீம் சொல்லிட்டேன். இது போக உளவுத்துறை தனியாக இயங்கி கொண்டிருக்கிறது. உளவுத்துறை யாரின் கீழ்னா, முதல்வர் முருகானந்தம், இணை முதல்வர் உதயச்சந்திரன், துணை முதல்வர் தினேஷ், இவங்க ஒரு தனி டீம். இவங்க எது கூடயும் சேர மாட்டாங்க, பெண்ணு கூடயும் சேர மாட்டாங்க, உதய டீம் கூடயும் சேர மாட்டாங்க. அவங்க தனி. அவங்களோட கவனம்லாம் எதில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதிகாரம், யார் அதிகம் பவர் வீல்டு பண்ணுறதுன்னு. ஸோ அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்தான் நம்மளை போன்ற அதிகாரிலாம் முதல்வர் ஆகிறதுக்கு எந்த ஜென்மத்திலையும் முடியாது. இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட்டே வந்துருச்சுன்னா அவங்க அரசியல்வாதி மாதிரி நடந்துக்குவாங்க, அதிகாரியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவாங்க. தம்பி வெளில போய் இல்லை என்ன, ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே இந்த சமூக வலைத்தளங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ட்விட்டர் தளத்தில் இந்த குமரகுருபரன் சென்னை மாநகராட்சி ஆணையர் இருக்கார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சியில், சொல்லியிருக்கேன். குமரகுருபரன் கார்பரேஷனு அவர் வந்து உதயநிதிக்கு உள்ளாட்சித்துறை வரப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பில் அன்பில் மகேஷ் கொண்டு வந்த ஆள். அன்பில் மகேஷ் கொண்டு வந்த ஆளுன்னொடனே அவர் நேரு மதிக்கிறதே இல்லை. சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், இன்று இந்த பாலம் திறக்கப்படுகிறது, இவர் போடுற அனௌன்ஸ்மெண்ட்டு. இப்போ நேரு எதுக்கு இருக்காரு? இந்த சாலை புதுப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் அமைச்சர் பண்ணுமா, அதிகாரி பண்ணுமாப்பா? அமைச்சர் தான் பண்ண. ஆல் செட் அண்ட் டன் அவங்களுக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, புரியுதா? நீ இன்றைக்கி அதிகாரி, நாளைக்கு போய் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் உட்காரனா அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் உட்கார முடியும். கரெக்டாக சோஷியல் மீடியாவில் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, இன்று இந்த பாலத்தை திறக்கிறோம், புதிய திட்டம். ஸோ இப்போ ஏடிஎம்கே வந்து ஒரு அதிகாரி போட முடியுமா அது மாதிரியே? வா அப்படின்னு, அதுவும் சிவி சண்முகம் மினிஸ்ட்ரிலாம் போட்டால் என்ன ஆகும்? வா. ஸோ அதிகாரிகளுக்கு இது மாதிரி அதிகாரம் நமக்கு என்றைக்குமே கிடைக்காது. இது போல் ஒரு பொம்மை முதல்வர், எது சொன்னாலும் கையெழுத்து போடும் முதல்வர். காலையில் ஒரு மாதிரி ஒரு ஆர்டர், சாயங்காலம் அதே ஆர்டரை மாற்றி போட்டாலும் கையெழுத்து போடுவார். அவருக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை சிஎம்க்கு. ஸோ இது மாதிரி எது சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் இது மாதிரி நமக்கு வாய்ப்பு என்றைக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு அவங்களும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புவார்கள் அல்லவா? ஸோ அவர்கள் தனியாக உளவுத்துறையோடு சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தனியாக கேண்டிடேட் போடுவாங்க. ஸோ 2026 தேர்தலுக்கு பெண்ணு தனியாக வேலை செய்யும், திரு உதயநிதி மற்றும் திரு சுனில் அவர்கள் தனியாக வேலை செய்வார்கள். முதல்வர் முருகானந்தம் தலைமையில் அந்த அதிகாரிகள் குழு தனியாக வேலை செய்யும். இது போக கட்சியில் சீனியர் இந்த எந்த 3 டீம் கூட அவங்க சேர மாட்டாங்க, அவங்க தனியாக வேலை செய்வாங்க. இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கையில் களம் ஓப்பனாக இருக்குது. ஸோ இது இப்போ இதில் எவ்வளவு முரண்பாடுகளை ஏற்படுத்தும். இப்போ இந்த 3 டீமும் சேர்ந்து ஒன்றில் ஒரு அரவக்குறிச்சின்னு வச்சுக்க, அரவக்குறிச்சிக்கு 3 டீமும் 3 கேண்டிடேட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இது சீட்டு கிடைக்காதவன் சபோட்டாஜ் பண்ணுவானா மாட்டானா? இப்போ நான் தான் சபரீசன்னு வச்சுங்க, நான் தான் பெண்ணு நடத்துகிறேன், ரைட்டா? பெண்ணு தான் டேட்டா, பெண்ணு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு வேட்பாளர் நிறுத்துவாங்க இல்லையா? ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சபரீசனாக இருந்தேன்னா நம்ம சப்போர்ட்டர்ஸ் ஒரு 60 எம்எல்ஏவை உள்ளே தள்ளணும் நினைப்பண்ண மாட்டேன்னா? நினைப்பேன். இப்போ ஜெயபிரகாஷ் இருக்கு, அப்படி நீ இருக்கிற, இவங்க 2 பேருக்கும் எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு இவங்க நமக்கு லாயலாக இருப்பாங்க. நான் நினைப்பண்ண மாட்டேன்னா? கட்சி நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நினைப்பண்ண மாட்டேன். ஒரு நம்ம ஆள் ஒரு 50 எம்எல்ஏ உள்ளே தள்ளிட்டோன்னா ஆட்சி நம்மளுது. நம்ம என்ன முதலமைச்சர் ஆகணும்னு அவசியமா?
அப்படின்னு நான் நினைப்பேன் இல்லையா? இப்போ முதல்வர் முருகானந்தமும் ஐஜி செந்தில்வேலன் என்ன நினைப்பாங்க? நம்ம ஆளுங்க ஒரு 20 பேரை உள்ளே தள்ளிட்டோன்னா ஆட்சி நம்ம கட்டுப்பாட்டில், அவங்க நினைப்பாங்களா? ஒரு திரு சுனில் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன நினைப்பாங்க? மொத்தத்தையுமே நம்ம தான் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? இப்போ கான்ஃப்ளிக்ட் வருமா வராதா? கண்டிப்பாக. இப்போது இந்த கான்ஃப்ளிக்டோடு இன்னைக்கு பார்க்கும்போது ஆன் பேப்பர் திமுக அலையன்ஸ் வலுவாக இருக்குது. திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த சிஎம் நடத்துகிற ஃபோட்டோ ஷூட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அது தனியாக ஒரு டெப்டி சிஎம் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஊடகங்கள் அதை ஊதுன்னு ஊதுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ பிரமாதம், ஜெயிச்சிடலான்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. ஆனால் ஒரு உளுத்து போன கோட்டையாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டு இருக்கிறது. இதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவில் ஒரு சீனியர் லீடர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு சீனியர் லீடர்கிட்ட. டிஎம்கே இல்லை, பார்க்குறதுக்கு தான் இது எக்கு கோட்டை என்பது போல் ஒரு தோற்றம் தெரியும். நாங்களும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். செல்லரித்து போய் உளுத்து போய் இருக்கிறது சங்கர். நான் இதுக்கு தான் கேட்டேன், இது என்ன காரணத்தால் உளுத்து போயிருக்கு சார்? கட்சி இன்னும் வைப்ரண்ட்டாக இருக்குது. கலாய்வுக்கெலாம் போகிறாங்க, துணை முதல்வர் போகிறாரு, முதல்வர் போகிறாரு, பெண் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நியூஸ் கூட வந்து டிவியில் வரவிட மாட்டுறாங்க. திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் காட்டுறாங்க எல்லா விஷயங்களையும். அப்படி இருக்கும்போது எப்படி உளுத்து போன கோட்டை அப்படின்னு சொல்கிறீங்க? KN நேரு அவர்கள் பிறந்தநாள் மேட்டரை விரிவாக பேசணும். ஆமாம். கனிமொழி அவர்களோட செய்தியையும் நம்ம செய்தியையும் விரிவாக பேசணும். இப்போ கனிமொழியால் அவரது ஆதரவாளர்களுக்கு சீட்டு பெற்று தர முடியாது, கரெக்டாக? KN நேருவோட ஆதரவாளர்களுக்கு அவரால் சீட்டு பெற்று தர முடியாது. ஏன்னா இந்த இளம் தலைமுறை கண்ட்ரோல் வந்துருச்சு. அன்பில் மகேஷ் விட மாட்டார், ரைட்டா? அப்படி தான் சீனியர்ஸ் ஐபிக்கும் அப்படி தான். இப்போது பொன்முடியோ KN நேருவோ பெரியசாமியோ வேறு மூத்த தலைவர்களோ அவர்களது ஆதரவாளர்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்பதற்காக உதயநிதியோட வேட்பாளர்களை வெற்றி பெறுவதற்காக வேலை செய்வார்களா? சபோட்டாஜ் நடக்குமா நடக்காதா? என் ஆளுக்கு டிக்கெட்டு கொடுக்காம நீ உன் ஆளை போட்டுற, நீ ஜெயிச்சு நீ ஆட்சி அமைச்சிருவீங்க, நான் மொக்கையாக உட்காந்துருக்குமா? இது ஏடிஎம்கே ஜெயிச்சுட்டு போகணும். இது நடக்குமா நடக்காத அரசியலில் சொல்லுங்கள்? கண்டிப்பாக நடக்கும் சார். இப்போது நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறாங்க. நான் ஒரு ஆள் கொண்டு வரேன், ஜெயபிரகாஷ் ஒரு ஆள் கொண்டு வரான். நான் சொல்கிற ஆளை எடுக்காமல் ஜெயபிரகாஷ் சொல்ல ஆளை எடுத்தால் நான் என்ன பண்ணுவோம்? ஏதாவது பண்ணி அவனை காலி சதி பண்ணணும். எஸ், ஏதாவது இதானே? ஆமாம். இது மாதிரி ஒரு சின்ன ஆஃபீஸில் ஸ்டேக்ஸ்லேயே நம்ம ஹியூமன் மைண்டு இப்படி தான் வேலை செய்யும். ஆமாம். அது சரி தவறுன்றதுக்குள்ளே போகல, ஆனால் அப்படி தான் வேலை செய்யும். நான் சொல்கிற ஆள் எடுக்காமல் ஒரு சங்கர் வந்து ஜெயபிரகாஷ் எடுத்துட்டார்ல, சரி பார்ப்போன்ட்டு அவன் என்றைக்கு தப்பு பண்ணுவான்னு நீ பார்த்துட்ருப்பேன் இல்லையா? என்றைக்காவது ஒரு தப்பான சார் பார்த்தீங்களா அன்றைக்கே நான் சொன்ன ஆள் எடுத்துருந்தா நடந்திருக்குமா? அது அனுப்புங்க சார் முதல்ல அவனை, ரைட்டா? திஸ் இஸ் ஹியூமன் நேச்சர். அப்படி இருக்கும்போது அதிக ஸ்டேக்ஸ் உள்ள அரசியலில் எப்படிப்பா சும்மா இருப்பாங்க? நம்ம கேள்விப்பட்டதில்லை. பல கட்சி அரசியல்வாதிகிட்ட பேசும்போது நீயே சொல்லுவல்ல, எங்கள் கட்சிக்காரன் தாங்க தோக்கடிச்சாங்க, என்ன சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? எல்லா கட்சிகளையும் இது உண்டு இல்லையா? எல்லா கட்சிகளும். அப்படி இருக்கும்போது ஏன் உளுத்து போகலன்னு இப்போ சொல்லுங்கள். இந்த மூத்த தலைவர் சொன்னார், பிடிச்சி உழுக்குனா பொல பொலன்னு உளுந்துரும் சார். இன்னொன்று முடிச்சிடுறேன். இன்னொன்று, இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டறிந்து நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைகளை, இந்த உட்பூசல்களை தீர்க்க வேண்டியது கட்சியின் தலைவரின் கடமை. கருணாநிதி இதை செய்வார். இதுக்கு தான் மாவட்ட செயலர் மாவட்ட செயலர் கூட்டம் நடத்துகிறாரா இல்லையாப்பா? டெய்லி அறிவாலயத்துக்கு போவார், அங்கே வந்து பேசுவாங்க தலைவர், கரெக்டாக? என்னையா ஆளே காணா அப்படின்னுவார். மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்துருப்பார், என்னையா ஆளே காணா, என்ன பண்ணுறான் என் பையனை பற்றி அவர்கிட்ட விசாரிப்பார், வர்ற ஆள்கிட்ட இல்லையா? பொன்முடி இருந்தானா என்ன பையன் கூட சேர்ந்துட்டு இது பண்ணுற போல இருக்க? நான் கட்சிக்கு அவன் தலைவனா நான் தலைவனா வம்பிழுப்பார். தலைவரே இல்லை தலைவரே, அவருக்கு ஏதாவது நியூஸ் வந்திருக்கோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சியினரோடு இப்படி அளவலாவி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படியே அளவடானாலும் என்னங்க எப்படி இருக்கு உங்கள் மாவட்டம்? தலைவரை திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து மக்கள் பூரிச்சு போயிருக்காங்க தலைவரை. 26 மட்டும் இல்லை தலைவரே, 31 நம்ம தான், அடுத்து தம்பி தான் எதிர்கட்சி தலைவரா. இதைத்தான் அவர் விரும்புவார். கலைஞர்கிட்ட போயிட்டு தலைவரே இல்லை தலைவரே அடுத்து நம்ம ஆச்சு தானே, யோ சும்மா புழுவாத, உளவுத்துறையில் எனக்கு சொல்லிட்டாங்க அந்த தொகுதியில் டெபாசிட் வாங்க மாட்டோமா, ஒழுங்காகவே நீ வேலை செய்யலைன்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்ய முயற்சி செய்வார். இவர் நமது முதல்வருக்கு வந்து தவறு இருக்கிறது என்பதே ஒரு காதில் கேட்க விரும்பவில்லையே. எப்படி இந்த உட்கட்சி பூசல்களையும் இந்த குழப்பங்களையும் ஒரு சரி செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னொன்று,
கடந்த 3.5 ஆண்டுகளாக இது நீர் பூத்த நெருப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையோ. 3.5 வருஷமா நம்ம தான் பேசணுமே, நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்டீங்க, மாவட்ட செயலர் கூட்டத்தை காணொலி காட்சி நடத்துகிறாருன்னு இல்லையா. அப்படி இருக்கும்போது இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா அந்த பூசல் பெருசாகிட்டே இருக்குமா இருக்காதா? நேரு வந்து 26 தேர்தலில் அவரோட ஆதரவாளர்கள் ஒரு 3 பேருக்கு சீட்டு கேட்குறாருப்பா, கொடுக்கல. அன்பில் ஆட்களுக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கும் நேருவுக்கு? ஏன் இவ்வளோ தூரம் ஏன் சுற்றி வளைச்சி பேசணும்? 21 தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் தோக்கடிக்க நேரு 3 கோடி செலவு பண்ணார் தெரியுமா? வேட்பாளர் போட்டு. இதான் அரசியல், இதான் அரசியல். இப்போ அன்பில் சும்மா இருப்பாரா? நான் எப்படியோ கஷ்டப்பட்டு லாஸ்ட் மினிட்ல ஜஸ்ட்டில் நான் அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்தேன், என்ன இப்படி நீ பண்ணிட்டீங்க. நீ எப்படி இப்போ என் ஆள் தான், எங்கள் ஆள் தான் வந்து இப்போது தலைமை பதவிக்கு வரப்போகிறாரு, நீ எப்படி தலை தூக்கிற திருச்சியில் நான் பார்த்துட்றேன். செய்வாங்களா மாட்டாங்களா? அப்போ எப்படி இது ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? இந்த உட்கட்சி பூசல்களை, இந்த குழப்பங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டியது எதிர்கட்சியோட திறமை, சாமர்த்தியம். இருக்கிற விஷயத்த சொல்லிட்டோம். அவர்களும் மூத்த தலைவர்கள் தான், அவர்களுக்கு அந்தந்த மாவட்டங்களில் நடப்பது தெரியும். இப்போ இந்த நான் சொன்ன இந்த சுனில் போஷனு, பெண் போஷன்லாம் பல தலைவர்களுக்கு தெரியாது. இதை பார்த்து ஒரு ஷார்ப்பான ஜெயலலிதா மாதிரியான லீடராக இருந்தாலும் பிடிச்சிருவாங்க இதை என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நம்மள மாதிரி ஒரு சாதாரண லெவலில் இருக்கவங்களாலே நம்மளால் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுது. ஒரு ஜெயலலிதா மாதிரி பெரிய தலைவர்களுக்கு இதுபோல் பல தகவல்கள் வந்து சேரும். இன்றைக்கி பார்ப்பதற்கு மிக மிக கட்டுக்கோப்பான கூட்டணி போல் தோன்றுகிறது. ஆனால் இன்னொன்று இந்த கூட்டணி விஷயங்களை பேசுறதுக்கு மறந்துட்டோமே. கூட்டணி இதே போல் நீட்டிக்கும். 26 உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி, இந்த கூட்டணி தான் சொல்கிறாங்க. இதே 6 சீட்டுக்கு திருமாவளவன் ஒத்துக்குவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பெருசாக கேட்க போகிறதில்ல, கேட்டாலும் கொடுக்க மாட்டேதுன்னா சரிங்க விடுங்க, உங்களை விட்டாங்களுக்கு வேறு என்ன கதி, துட்டு வேறு தெரியும், விடுங்க அப்படின்னு இருந்துருவாங்க. இப்போ திருமாவோட கட்சியில் 6 பேர், 4 பேர் இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்க. ஷானவாஸ், சிந்தனை செல்வன், இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் பானியூர் 4 பேர் இருக்காங்க. இப்போது கட்சியில் மற்ற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு நாம் எம்எல்ஏக்கள் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்குமா இருக்காதா? சீட்டே 6 சீட்டு வாங்கினீங்கன்னா எப்படி அவங்க எம்எல்ஏ ஆவாங்க? அப்போது திருமாவளவன் மீது அழுத்தம் கூடுமா கூடாதா? ஒன்று. இப்போது முன்பு இருந்ததை விட 2019 மக்களவையை விட 2024 மக்களவையில் காங்கிரஸ் கட்சி வலுவான நிலையில் இருக்கிறது. ஒப்புக்கொள்கிறீர்களா? அவங்கள்ட்ட வந்து குறிப்பிட்ட அளவு எம்எல்ஏ இருக்காங்க, எம்பியும் 10 பேர் இருக்காங்க. எம்பி இருக்காங்க. நான் சொல்கிறது இதை மட்டும் சொல்ல, நான் ஆல் இண்டியா லெவலில் சொல்கிறேன். காங்கிரஸோட ஸ்ட்ரென்த்தை சொல்கிறேன். கிட்டத்தட்ட 100 தொட்டுட்டாங்க. ஐ திங்க் 99 ஆர் சம்திங். இல்லை 99 ஒரு சுயேட்சை வந்து காங்கிரஸ்ல 100 தொட்டுட்டாங்க. 40 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குது? இன்றைக்கி ஒரு வலுவாக இருக்காங்க. அநேகமாக ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன் மகாராஷ்டிராலேருந்து வந்துகிட்டு இருக்குது. 26 தேர்தலை சந்திக்கும் போது மகாராஷ்டிராவின் தேர்தல் முடிந்திருக்கும். ஜார்க்கண்ட் இப்போது சேர்த்து முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 1 அல்லது 2 மாநில தேர்தல்கள் வர இருக்கின்றன. சரிங்களா? அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இஸ் இன் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. காங்கிரஸ் அதே 21 சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே 21 ஒத்துக்குவாங்களா? 63 சீட்டில் போட்டியிட்ட கட்சி அது ஞாபகம் இருக்கிறதா? அவங்க ஒத்துக்குவாங்களா? இன்னொன்று, அவங்களுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய இந்த வல்னரபிலிட்டிஸ் தெரியும் இல்லை, அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அண்டு இஸ்லாமியர்களுக்கு வெறும் இதயத்தில் மட்டும் இடம் கொடுத்தால் போதாது, உண்மையிலேயே இடம் வேண்டும் என்று தமுக மற்றும் இதர கட்சிகள் கேள்வி எழுப்புவார்களா மாட்டார்களா? எழுப்புவார்கள். அங்கே நாங்கள் 5 சீட்டு தரோன்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுத்தா போவாங்க. இன்னொன்று, அப்படி ஆஃபர் கொடுத்து உடச்சி விட்னா தான் அரசியல் இல்லையா? இப்போது நீங்கள் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் என்ன, தமுக அங்கே எவ்வளோ தராங்க? 2 தராங்க, 5 கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், செய்வீங்களா மாட்டிங்களா? நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சி செஞ்சு அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யூர் ரைட். ஒரு இஸ்லாமிய தலைவர்கள் கூட நான் திமுக கூடத்தில் பார்க்கல. ஒரு இஸ்லாமிய தலைவர்கள் நான் வெளில பார்க்க திமுக ஆதரவாக பேசி சின்ன சின்ன விஷயங்கள் பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையோ? ஒரு அரசியல் தலைவர் எல்லாவற்றையும் சிந்திக்கணும். ரைட்டுங்களா? நீங்களும் நானும் இந்த அமரன் திரைப்படத்தை ஒரு சாதாரண சினிமா பார்ப்போம். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கிட்ட கேட்டு பாருங்கள், எல்லாரையும் தீவிரவாதியாக காட்டுற படம் அது. காஷ்மீர் ஃபைல்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. ஓகேவா? நான் கேட்டேன் ஒருத்தட்ட, ஏங்க இந்த பாகிஸ்தான் எல்லை தாண்டி பாகிஸ்தானிலிருந்து வந்து குண்டு வைப்பவர்கள், தீவிரவாதத்தில் ஈடுபடுபவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், அதுக்கு என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது சரியாக இருந்துச்சு. அந்த காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கிற மொத்த மக்களும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தரதா காட்டுறீங்களா? அப்போ என்ன இருக்கிற மொத்த பேர் தீவிரவாதிகளான்னு ஒரு கேள்வி வச்சார். இது நியாயமாக தானே இருக்குது?
நான் வந்து கேட்டேன், ஏங்க நீங்கள் அந்த எல்லை தாண்டி வந்து குண்டு கிண்டுலாம் வைக்கிறவன் என்ன கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவனா பௌத்த மதத்தை சேர்ந்தவனா சொல்லுங்கள் நீங்களே அப்படின்னும்போது, நான் சொல்லலைங்க. ஒரு தீவிரவாதி வர்றான்னா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களும் அவனுக்கு ஆதரவு கொடுக்குறதா சொல்கிறதுன்றது காஷ்மீர் மாநிலம் முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் குடியிருக்கிறார்கள் என்ற பொருளை ஏற்படுத்துகிறதா இல்லையான்னு கேட்டார். என்கிட்ட பதில் இல்லை. அதுக்கு தான் போராட்டம்லாம் பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இப்போ அது வன்முறை வரைக்கும் போயிடுச்சு. அது நெல்லையில் ஏதோ ஒரு பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க இல்லைங்களா? அவங்க மனசில் அப்படி ஒரு இதை ஏற்படுத்துது. ரைட்டுங்களா? இப்போது ஒரு நல்ல முதலமைச்சர் அந்த ஏரியா பக்கத்தே போகக்கூடாது, ஒத்துக்கிறீங்களா? அந்த பக்கமே போகக்கூடாது. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நாள் நைட்டே போய் பார்த்துட்டு, இங்கே ஃபோனு பார்த்தேன், உருக்கமாக இருந்துச்சு, கிளைமாக்ஸில் கண்ணீர் விட்டுட்டேன். இது தேவையாப்பா? சிஎம் வேலையாப்பா இது யூடியூபரா நீங்கள்? அந்த பக்கம் ஒருத்தர் பிஜேபி கூட்டணி அத்து விட்டுட்டு சிறுபான்மையினர் காவலர்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இதை செய்யலாமா? பெயருக்கு இஸ்லாமிய அமைப்புகள் இவர்களோடு இருந்தாலும் இஸ்லாமியர்கள் மாறி அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள்ன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இது தொடலாமான்றேன். நான் தான் சொல்கிறேன், இது ஒரு சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியும். ஒரு இஸ்லாமியனை இதை பாருங்க, அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக பார்ப்பாங்க. சென்சிட்டிவாக தான் பார்ப்பாங்க. அதை புரிஞ்சுக்கணும்ப்பா. நம்ம துப்பாக்கி படத்துலையும் பார்த்தோம், படத்துலையும் பார்த்தோம். அதெல்லாம் ஒரு போர்ஷன் தான் வரும், ஒரு சீன் தான் வரும். ஆனால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ஆமாம். ஆனால் இது ஒட்டுமொத்த படமே அப்படி காட்டியிருக்கு. ஆமாம், அதுதான் உண்மையாக இருந்தாலும் அதை நம்ம தொடக்கூடாது. சிஎம் ஏன் தொடணுன்றப்ப நீ நானும் சொல்லலாம்ப்பா, அருமையான. இப்போ நீ நானும் உட்காந்து இந்த இடத்துல பேசலாம். இது போய் பார்த்தேன் நானுங்க, அமரன் படம் ரொம்ப பார்த்தோன்னே எனக்கு தேசபக்தி இப்படி வந்து புள்ள இருந்துச்சுங்க எனக்கு. நீ நானும் பேசலாம், அருமையான படம்னு பேசலாம், கண்டுக்க மாட்டாங்க. ஓ போயா இவங்களுக்கு இப்படி தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் முதல்வர் சார், பாசிச பாஜக எதிர்ப்பு கூட்டணியின் தலைவராக இருக்கிறீர்கள். உங்கள் கூட்டணிக்கு கட்சியை சேர்ந்த பேராசிரியர் ஜவாஹிருல்லாவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இல்லையா அந்த படத்துக்கு? மொத்த எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்கள்? எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் இது என்ன விஷயம்னே தெரியாமல் எதுக்குப்பா முதல் நாள் நைட்டே பார்த்துட்டு உருக்கமாக இருந்துச்சு கிளைமேக்ஸு அழுதுட்டேன். எதுக்குப்பா உங்களை யாருப்பா இதை இவ்வளோ அவசரம் பண்ண சொன்னது? அப்பா தனியாக பேசுகிறாரு, பையன் தனியாக பேசுகிறாரு. சரி, அப்படியே ஃபோனில் பேசுகிறீங்க, அது எதுக்கு வீடியோ எடுத்து வெளியிடுறீங்க சொல்லுங்கள்? ப்ரொமோஷன் தான். இல்லை சினிமா ப்ரொமோட் பண்ணுற வேலை உங்களுக்கு. இன்னொன்று, எவ்வளோ குழந்தைத்தனமாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அந்த அமரன் படத்தை பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் கூட இருந்தார்னு நினைக்கிறேன், சிவகார்த்திகேயன் இல்லைங்களா? சிவகார்த்திகேயன் கூட இருக்கிறது அண்டு வந்து இந்த பார்த்துட்டு அப்பாவும் பையனும், யார் ப்ரொடியூசர் கமலஹாசன்ட்ட 2 பேரும் அப்பாவும் பையனும் பேசுறது, அந்த வீடியோலாம் வெளிவந்தது எதை ஒட்டி என்று நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள் என்றால் விஜய் மாநாட்டை ஒட்டி. கரெக்டா? ஓ, நீங்கள் சினிமா ஆக்டரா? நாங்கள் ஹீரோவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசுகிறோம் பாருங்கள், படம் வேறு போய் பார்க்குறோம் பாருங்கள். அது கவுண்டர் பண்ணுறாங்களா? அப்படி தானே பண்ணாங்க. அதை சைல்டிஷாக இல்லை இது. நீங்கள் இன்றைக்கி விஜய்க்கு பதிலடி தரோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் சிவகார்த்திகேயனை வச்சுக்கிட்டு கமல்கிட்ட ஃபோனில் பேசி வீடியோலாம் வெளியிட்டீங்க. ஆனால் அந்த படத்தில் இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குன்றது தெரியாமல் பேசிட்டீங்களே. இப்போ சிறுபான்மை மக்கள் மனதை வருத்தப்படுவார்களா மாட்டார்களா? இன்றைக்கி குண்டு வீசுகிற அளவுக்கு போயிருக்கு இல்லையோ? நம்ம நிச்சயமாக இந்த நீங்களோ நானோ இல்லை வேறு யாரும் வந்து குண்டு வீசுறதை நியாயப்படுத்த மாட்டோம். ஆனால் வீசணும்னு தோன்ற அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? பாதிக்கப்பட்டிருக்காங்க. போய் போலீஸில் மாட்டுவோம், கண்டிப்பாக இதில் வழக்கு வரும், நாம் போலீஸில் மாட்டுவோன்னு தெரியும் இல்லையோ குண்டு வீசினவங்களுக்கு? ஒத்துக்கிறீங்களா? இருந்தாலும் எதிர்ப்பை காட்ட வேண்டும் இல்லையா? ஆமாம். வேறு காரணம் இருக்கா? அப்போ அந்த அளவுக்கு காயம்பட்டிருக்காங்க. ஆமாம். அப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு உருகிட்டேன். எதுக்கு பார்த்து? இதெல்லாம் தான் திமுக செய்யும் தவறுகள், புரியுதுங்களா? கருணாநிதி செய்வார், அதை பாராட்டுவார். அவர் எழுதின படத்தை மற்றவன் பாராட்டணும், கரெக்டா? அந்த உளியின் ஓசைன்னு மரணம் மொக்க படமாக இருந்தாலும் சரி, அவர் எழுதின படத்தை மற்றவர்கள் பாராட்ட வேணும். அவர் போய் பாராட்ட மாட்டார். அதிகபட்சம் ஒரு கடிதம் எழுதிட்டு விட்டுருவார், ரைட்டா? என்றைக்காவது இப்படி வீடியோ எடுத்து இயக்குனர் பாரதி ராஜா அவர்களே அப்படின்னு பேசி கேள்விப்பட்டீங்களா? ஒரு கடிதம் எழுதுவார், மூக்க அப்படின்னு போட்டு படம் நன்றாக இருந்தது பார்த்தேன். அதுவும் எப்போ செய்வார் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பார், கரெக்டா? சிஎம்மாக இருக்கும்போது கிட்ட சேர்க்க மாட்டார், ஓடு. உங்களுக்கு எதுக்கே அந்த வேலை? யூடியூபர் மாதிரி ரிவ்யூ போட்டுக்கிட்டு. தீஸ் ஆர் ஆல் தி வல்னரபிலிட்டிஸ், புரியுதுங்களா? இப்போது ஒரு 22 வயது இஸ்லாமிய இளைஞன் சிஎம்மோட இந்த செயலை எப்படி பார்ப்பான்? நாம் அவருக்கு ஓட்டு போட்டேன், அவர் அமன் படத்தை பார்த்துட்டு வந்து இப்படி ரிவ்யூலாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எனக்கு வரும் இல்லையா? இதெல்லாம் தான் இவங்க பண்ணுற மிஸ்டேக். மக்களவை தேர்தலில் மோடி எதிர்ப்பு என்பதால் இஸ்லாமியர்கள் ஓரணியில், திமுக கூட்டணி பின்னால் சிறுபான்மையினர் சொல்லலாம், சிறுபான்மையினர் நின்னாங்க. 26 அப்படி நிற்கணுன்ற கட்டாயம் அவங்களுக்கு என்ன இருக்குது? இங்கே மாநிலத்தில் யார் ஆட்சின்றது அங்கே தான் ஒருத்தர் சொல்கிறாரு, 26 கூட்டணி கிடையாது, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் அரண்.
இன்னும் கிட்டத்தட்ட பாய் மாதிரி பேச ஆரம்பிச்சார் எடப்பாடி, ரைட்டா? அப்படி இருக்கும்போது அந்த இளைஞன் எப்படி சிந்திப்பான்? இந்த சிஎம் தானே யோசிக்கிறான், யோசிக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு இவர்கள் வந்து இன்னும் ஒரு மக்களை பற்றியும் அரசியலை பற்றியும் புரியாமல் இருக்கிறார்கள்னா, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். நீட்டு ஒழிப்புக்கு 1 கோடி கையெழுத்துன்னு ஆரம்பித்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த கேம்பெயினால் 10 பைசா பிரோஜனம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்போ கூட பேசிட்டு இருந்தேன். ஸ்கூல் பிள்ளைங்கலாம் போயிட்டு எல்லாரையும் ஒவ்வொருங்களா வச்சு கையெழுத்து வாங்கியிருந்தாங்க. இதனால் எந்த வகையிலாவது இது பயன் தருமா, வாக்குகளை பெற்று தருமா? இப்படி தான் இருக்காங்க. இதை எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுகவில் உள்ள இந்த குறைபாடுகளை, வல்னரபிலிட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலைகளை ஒழுங்காக பார்த்தாங்கனாலே திமுக கூட்டணி, இந்த இத்தனை கட்சி 8 கட்சி கூட்டணி 9 கட்சி கூட்டணின்றதுலாம் விஷயமே கிடையாது. உளுத்து போன கோட்டை திமுக மிக மிக எளிதாக வீழ்த்தலாம். நான் சொல்கிறேன், அதை சொல்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் என்னிடமிருந்து வேறுபட மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவ்வளவு பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக தெரியுதில்ல, ஏடிஎம்கே நாங்கள் முடியவே முடியாதுங்க, எங்கள் வலுவாக இருக்குதுங்க அப்படின்னு. வலுவாக இல்லை என்பதை உணர்த்துறதுக்கு தான் எவ்வளோ விஷயங்களை இன்றைக்கி பேசினேன். சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம் சார். தமிழக அரசியல் குறித்தும் திமுக கூட்டணி குறித்தும் அதேபோல் 2026 சட்டமன்ற குறித்தும் தேர்தல் குறித்தும் நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி லியோ.